I'm not telling you. Because you're in no position to dictate that. Remember this. You're in no position to dictate what we're going to feel. ஒயிட் ஹவுஸ்ல நடந்த ஒரு பிரஸ் மீட், இந்த பிரஸ் மீட் தான் இப்போ உலகம் முழுக்க பேசு பொருளா மாறி இருக்கு. இதை சாதாரணமா ஒரு செய்தியா நம்ம கடந்து போயிட முடியாது. உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அங்க அவமானப்படுத்தப்பட்டாரா அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுது. இதுல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் சொல்றது சரியான சொல்யூஷன், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் உக்ரைனோட ஒரு அதிபர் இந்த மாதிரி இன்னொரு அதிபரோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது, அதுவும் ஒட்டுமொத்தமாக பல செய்தியாளர்களுக்கு மத்தியில் அவர் இப்படி பேசப்படுவது சரியானது தானா அப்படின்னு பலருக்கும் கேள்விகள் எழுந்திருக்கு. சரி, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான இந்த போர் என்பது இதன் மூலமாக முடிவுக்கு வருமா? அப்படி முடிவுக்கு வரும்னா அது யாருக்கு சாதகமாக அமையும்? இரு தரப்புக்கும் சாதகமாக அமையாமல் ஒரு தரப்பு மட்டும் இதில் இழப்பை சந்திக்க நேரிடுமா? இப்படி பல கொஸ்டின்ஸ் இருக்குது. உக்ரைனுக்கு இப்போ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க? அமெரிக்கா இதில் என்ன முடிவெடுக்க போகுது? அமெரிக்கா திடீர்னு ரஷ்யா பக்கம் ஏன் பல்ட்டி அடிச்சது? இப்படி பல விஷயங்களை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். முக்கியமாக ஒயிட் ஹவுஸில் நடந்த விஷயம், அந்த காணொலியை நீங்களாக பார்த்துருப்பீங்க. அங்கே ஜெலன்ஸ்கி நன்றியோடு நடந்துக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அமெரிக்கா தரப்பில் இருந்து எங்களோட சப்போர்ட்னால தான் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேலே வைக்கப்படுது. அவங்களோட சப்போர்ட் இருந்தது உண்மைதான். ஆனாலும் கூட இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பாதிக்கப்பட்டது உக்ரைனாக தான் இருக்குது அப்படின்னு பல தரப்பும் சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா ரஷ்யா தான் இந்த போரை தொடங்கினாங்க. யுக்ரைனில் இதனால் பல சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. யுக்ரைனோட சிட்டிஸ் எல்லாமே பெரும் சேதங்களை சந்திச்சிருக்கு. அங்கே இருந்து மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பொருளாதார ரீதியாகவும் அவங்க பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உக்ரைன் இல்லாமலேயே ரஷ்யா தரப்புல இருந்து ஆட்களை வர வச்சு அமெரிக்கா இதுக்கான பேச்சுவார்த்தையை முதல்ல தொடங்கினாங்க. இதுவே ஒரு பெரிய தப்புன்னு அப்பவே ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அதுக்கு எதிராக கிளம்பினாங்க. ஆனாலும் கூட ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும், உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் சரி ஒரு நல்ல உறவு என்பது இருந்து வந்தது. இதையெல்லாம் தாண்டி ஏன் அமெரிக்கா இப்படி செயல்படுது அப்படின்ற ஷாக் அப்பவே எழுந்துச்சு. இப்போ அடுத்ததா இந்த ஒயிட் ஹவுஸ் சம்பவம் மேற்கொண்டு உலகத்துக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு, அதுவும் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து நீங்க தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கியை அனுப்பினதுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்ப உக்ரைன் பின்னாடி தான் அணி திரண்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கனடா பிரதமர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி டென்மார்க், இட்டாலி, யூகே உள்ளிட்ட பல நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ்லையும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதில் இட்டாலி குறிப்பிடுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பெல்லாம் நம்ம மேற்கு நாடுகள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுதோ அது மற்றவங்களுக்கு ஒரு லாபமான விஷயமா அமையும். அதை யோசித்து எல்லாருமே செயல்படணும். அதனால் நீங்கள் எல்லாரும் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு உட்காருங்க, இதில் அவசரப்பட்டு டெசிஷன் எடுக்காதீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸை வைக்கிறாங்க. அதே மாதிரி மால்தீவ்ஸ் தரப்பில் இருந்து சொல்லப்படுறது, இனிமேலும் நீங்கள் அமெரிக்காவை நம்பிட்டு இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் எல்லாம் ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி அலையன்ஸை உருவாக்கணும், அதுதான் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நல்லது அப்படின்ற அட்வைஸ் அவங்க தரப்புல கொடுக்கப்படுது. ஆனா இந்த இன்சிடென்ட்டை பத்தி ரஷ்யா சொன்ன விஷயங்கள், ரஷ்யா சொன்ன கமெண்ட்ஸ்லாம் தான் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் இருக்கு. இந்த அளவுக்கு அவங்களால பேச முடியுமா இந்த ஒரு சூழல்ல அப்படின்ற ஒரு கேள்வியையும் உருவாக்குது. அது என்னன்றத காணொலியோட இறுதியில பார்க்கலாம். சரி, இதில் என்ன நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எதனால் உக்ரைன் இவ்வளோ தீவிரமாக இந்த பீஸ் டாக்ஸ் வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புட்டின் மற்றும் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேரும் இந்த பீஸ் டாக்ஸுக்காக ஃபோன் மூலமாக ஒரு கான்வர்சேஷனை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது என்ன கான்வர்சேஷன், எப்போ நடந்தது, எத்தனை முறை பேசினாங்க, அதில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து யார் தரப்பில் இருந்தும் தெளிவாக ஒரு பதில் சொல்லலை. இது பற்றி ட்ரம்ப் கிட்ட கேட்டப்போ, நீங்கள் எத்தனை முறை பூட்டின் கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னது, அதை பற்றி நான் வெளியில் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சொன்னார். இதுதான் ஒரு சந்தேக கோணலை அங்கே கொண்டு வருது. அப்போ இவர் ரஷ்யாவோட பல டீல்ஸ் வச்சுக்கிட்டு அங்கே யுக்ரைனை பலிக்கடை ஆக்கிடுவாரா அப்படின்னு கேள்வி எழுது. இது ஒரு பயம். அடுத்ததாக பிப்ரவரி 18 இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சவுதி அரேபியாவில். அங்கே உக்ரைன் அழைக்கப்படலை. அப்பவும் ஜெலன்ஸ்கி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. உக்ரைன் இல்லாத இடத்துல எடுக்கப்படும் முடிவுகளுக்கு உக்ரைன் எந்த வகையிலையும் பொறுப்பேற்காது, அதற்கு அடிபணியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு அவமானங்களை அவர் ஒயிட் ஹவுஸில்
எடுத்துக்கிட்டதுக்கு பிறகும் கூட அவரோட ஸ்டான்ஸ்ல ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, அவங்க தரப்புல சொல்லப்படுறது ரஷ்யா முழுவதுமா உக்ரைனை விட்டு வெளியேறணும், அதுதான் எங்களோட முதலாவது டிமாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இங்க பிரச்சனைகள் நடக்கிறத பார்க்கும்போது உக்ரைன் அவங்களோட டெரிட்டரிஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் அமெரிக்கா திரும்பவும் சொல்லுதா அப்படின்ற கேள்வி எழுது. அப்படி இல்லைன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு உக்ரைனுக்கு? யுக்ரைன்ல மினரல்ஸோட வளங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக டைட்டானியம், யுரேனியம். இந்த வளங்களை அமெரிக்கா ரொம்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீலிங் பேசுகிறாங்க. இது யுக்ரைனுக்கு சாதகமான டீலிங்காக இருக்கலாமே அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் டெரிட்டரிஸ் எல்லாம் இப்போ ரஷ்யாவோட கையில் இருக்குது. அங்கே இருந்து அவங்க வெளியேறலை அப்படின்றதே இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள். அதுவும் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய விஷயத்தையும் அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னமும் அவங்க எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்னடைவை சந்திப்பாங்க. இப்போ இருக்கிற சேதாரங்களை சரி செய்யறதுக்கே இன்னும் பல டெக்கேட்ஸ் எடுக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பல தசாப்தங்கள் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இன்னமும் அவங்க பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திக்க தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க தரப்பு நியாயமாக இருக்குது. சரி, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு நற்பெயரை கொண்டு வருமா? ட்ரம்ப் இதெல்லாம் ஏன் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வியும் இருக்கு. முதலாவதா, நான் அதிபரானா 24 ஹவர்ஸ்ல இந்த போரை நிறுத்திடுவேன்னு அவர் சொன்னார். ஆனால் எப்படி நிறுத்துவீங்க அப்படின்றது தொடர்பாக ட்ரம்ப்போட டீமுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்ற விமர்சனம் சொல்லப்படுது. இவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க 100 நாட்கள், இன்னையிலிருந்து 100 நாட்களுக்குள்ளே நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. இதை அவங்க ரொம்ப ரஷ்ல செய்கிறாங்களா? அவசரப்பட்டு இதில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள்னால யாருக்கு பாதிப்பு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதை எதனால் செய்கிறாரு? கேம்பெயினில் கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு ஈகோக்காக அவர் செய்கிறாரா? இல்லை இது மூலமாக அமெரிக்காவோட செலவுகளை குறைக்கணும், அமெரிக்காவுக்கு நிறைய டீலிங்ஸை கொண்டு வரணும், இவங்களை எல்லாம் டீலிங்ஸ் பேசுறதுக்கான பேச்சுவார்த்தை டேபிளில் உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட நோக்கமாக இருக்கா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இதில் ரஷ்யாவுக்கு அடிப்பணிஞ்சு, அதாவது ரஷ்யா சொல்கிற டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு உக்ரைன் அதற்கு அடிப்பணிய சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய, அதாவது அமெரிக்கா வல்லரசு நாடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெருமைக்கே களங்கம் விளைவிக்கும் ஒரு சூழல் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, ஒரு வல்லரசு நாடு எதுக்காக அடிப்பணிஞ்சு போகுது ரஷ்யாவுக்கு? அப்போ அமெரிக்காவும் பயந்துடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி அமெரிக்கா மீதான விமர்சனத்துக்கே வித்திடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவங்களுக்கும் அது ஃபால் பேக்காக கூட இருக்கும். அப்போ ட்ரம்ப் இதை எப்படி கையாளுறாரு? இருதரப்புக்கும் சேதம் இல்லாமல் இதை பீஸுக்கு அவர் கொண்டு வந்துட்டார்னா அவர் மிகப்பெரிய ஆளாக பேசப்படுவார். அப்படி இல்லாமல் உக்ரைனை இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொல்லி அவர் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அது அவர் செய்த வரலாற்றிலேயே அவர் செய்த மிகப்பெரிய பிழையாக கூட மாறக்கூடும். காரணம் என்ன? இதில் உக்ரைன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே, இனிமே அவங்க சேதம் இல்லாமல் இருக்கலாமே, இனிமே உயிரிழப்புகள் இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தரப்பில் இருந்தே இந்த போர் மூலமாக 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இறந்திருக்கிறதா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் கூட இன்னும் யுக்ரைனுக்காக அங்கே நடக்கக்கூடிய சண்டைக்காக அவங்க மிலிட்ரி வைஸ் நிறைய ஃபண்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அப்போ இந்த அக்ரெசிவான மனப்பான்மைக்கு அமெரிக்காவும் ஒத்து போகுது. அப்போ மற்ற நாடுகளோட ஃப்ரீடம் இதனால் பாதிக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ உக்ரைனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இது மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு பெரிய டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருமே அமெரிக்காவை விட பொருளாதார ரீதியாக கொஞ்சம் குறைந்த நிலையில் தான் இருக்காங்க. இப்போ யுக்ரைன் அச்சுறுத்திய ரஷ்யா, யுக்ரைனில் அதோட விருப்பத்தை சாதிச்சுக்கிட்ட ரஷ்யா எங்கள் மேலேயும் அதே மாதிரியான ஒரு போரை தொடுக்க மாட்டாங்க, எங்ககிட்டயும் அந்த காம்ப்ரமைஸை எதிர்பார்க்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் அப்படின்றது அந்த நாடுகள் யோசிக்கக்கூடும். அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சைனா, ஈரான், நார்த் கொரியா இவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக மாறிடக்கூடாது அப்படின்னும் நிறைய நிபுணர்கள் கருத்து சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதையே ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு போர் புரிந்தா அப்போ கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும், நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம், நம்மளோட எல்லைகளை இன்னும் விரிவாக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான உதாரணம் சைனா, ஈரான், நார்த் கொரியா ஆகிய நாடுகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா இதையே தைவானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். தைவானுக்கும் அமெரிக்கா பைடனோட ஆட்சியில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. அப்போது
ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு தவறான எடுத்துக்காட்டை நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு ஆர்டரில் நிறைய மாற்றங்கள் வரும். எந்தெந்த நாடுகளெல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு நட்பு நாடுகளாக இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட கடந்த 80 ஆண்டுகளாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஒன்றா இருக்காங்க, அமெரிக்கா இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அப்படின்றதுல ஒரு பிளவு ஏற்பட்டுடும். அப்போ அது குளோபலி என்ன இம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வரும் அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பூகம்பம் மாதிரியா, அதாவது நாம் எடுத்துக்கக்கூடிய விஷயத்தில் நம்ப முடியாத விஷயமா கூட அதை பார்க்க முடியும். இப்படி தான் இந்த நிலைமை போய்கிட்டு இருக்கு. அதனால் அடுத்த 100 நாட்கள் இதில் என்ன நடக்கும், அடுத்தடுத்து என்ன சொல்லப்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். இப்போ யூகே கூட ஒரு பேச்சுவார்த்தை, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், உக்ரைன் இதுக்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க. அது வெற்றி பெறுமா அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, இவ்வளவு குழப்பங்கள் நடக்கிற இடத்துல பூத்தின் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவர் தரப்புல இருந்து எந்தவித ரியாக்ஷனும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ரஷ்யாவுடைய அதிகாரிகள் பேசின விஷயம் எல்லாம் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் இருக்கு. முதலாவதா ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் மெத்வதேவ் அவர் குறிப்பிட்டிருக்காரு, இப்போ ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுத்த ஸ்லாப் இது ஒயிட் ஹவுஸ் வந்து சரியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் உமன் சொல்லியிருக்காங்க மரியா. அவங்க குறிப்பிடும்போது ஜெலன்ஸ்கியை அதிபர் ட்ரம்ப் அடிக்காமல் விட்டதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரகன்ஸ், அதாவது அக்ரெசிவ் மனப்பான்மையை காமிக்குது அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே நாம் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, பிப்ரவரி 18ஆம் தேதி சவுதி அரேபியாவில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பீஸ் டாக்ஸ் மேற்கொண்டாங்க இல்லையா? அதில் கலந்துக்கிட்ட ஒரு ரஷ்ய அதிகாரியும் கூட இப்போ தெரிவிச்சிருக்காரு, இது ஜெலன்ஸ்கிக்கு தேவைதான் அப்படின்ற வகையில். அப்போது ரஷ்யா தரப்பில் இருந்து இன்னமும் அந்த அக்ரெஷன் அதிகமாகிறத தான் நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த விஷயம் சரியானதா தவறானதா, இது எதுக்கு மற்ற நாடுகளை கொண்டுட்டு போகும், என்ன முடிவு எட்டப்படும் அப்படின்றதெல்லாம் அடுத்த 100 நாட்களில் தெரிய வரும்.